டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு இப்போ 2 3 நாள் பிஸ்கெட் தராங்க வரவே மாட்டாங்க. 30 ரூபா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து இப்போ பசங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு மீதி நான் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் நான் பிஸ்கெட் வாங்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு பசங்கன்னு சொல்கிறேன்னு. இதெல்லாம் இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்படி தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் பசங்களாம். இது நைட்டு சாப்பாடு. பகல்லாம் கொடுத்தாச்சு. இது நைட்டு இப்போ கடை மூட போகிறோம். அதனால் கொஞ்சம் கொடுத்துடலாம் கொடுத்துட்ருக்கேன். சண்டையை பாருங்கள். இதுக்கு சாப்பாடு இங்கே கொடுத்துட்டா நீங்கள் இங்கே வந்து நிற்கிறா பாருங்கள். இதுதான் இது வந்து நைட்டு சாப்பாடு. இனி நாளைக்கு வந்து காலையில் வந்து இவர் கொடுப்பாரு. எது செஞ்சாலும் ஃப்ரூட்டோட செய்யணும். இப்போ வந்து நிறைய பேர் ஃப்ரூட் கேட்குறாங்க. அதனால ஃப்ரூட்டோட செஞ்சுருவோம். சரிங்களா? ஒன்று இந்த 2 பேக்கெட் எடுத்து வைக்கணும். இன்னும் 2 பிள்ளைங்க பேலன்ஸ் இருக்குது. அவங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். இது காராச்சை வாங்கியிருக்கேன். இது 1/4 கிலோ வந்து 40 ரூபா. காராச்சை எதுக்கு வைக்கிறேன்னா வீட்டுக்கு 10:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். இந்த சமையல் பண்ணுறதுக்கு 11:30 11:45 ஆகுது. ஒரு பசி தாங்கிறது இல்லை. இப்போ வீட்டில் ஒன்றுமே அவருக்கு பசி அடக்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால இப்போ எப்போவுமே நான் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கியிருப்பேன். இது ஒரு 1/4 கிலோ வாங்கியாச்சு. காராச்சோ இப்போ எங்களுக்கு மும்பையில் நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் சீப்பாக ஆயிரும். குளிர் அனுப்பிச்சுக்கிட்டிங்களா. 1 கிலோ ஆப்பிள் வந்து 50 ரூபா. குட்டி குட்டியாக இருக்குது. பரவாயில்ல. பெருசாக இருந்தால் நம்ம கடிச்சு தான் சாப்பிட போகிறோம். சின்னதாக நம்ம சாப்பிட தான் போகிறோம். 1 கிலோ ஆப்பிள் வந்து நம்ம வாங்கியாச்சு 50 ரூபான்னு. இப்போ மற்ற பிள்ளைங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கலாம். பின்ன 4 வாழைப்பழம் வாங்கினேன் 10 ரூபான்னு. இதை மல்லிக்கீரை ஒன்று சீசன் வரல போல். ஆனால் சின்ன கட்டு 20 ரூபா. பின்ன அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கு இஞ்சி பெருசாக கிடச்சிருக்கு. பின்ன இது 30 ரூபாய்க்கு வாங்கினதுனால கொசுறு கருவேப்பில்லை. மும்பையில் கருவேப்பிலும் நாங்கள் பணம் கொடுத்து தான் வாங்குவோம். ஆனால் நான் வந்து இப்போ இது வாங்கியிருக்கேன். கொஞ்சம் தாங்கன்னு 10 கடையிலேயே 2 இனுக்கு வாங்கிட்டு நான் ஒரு வாரத்துக்கு ஓடிடுவோம். பின்ன 1.25 ஆரஞ்சு 1.25 கிலோ ஆரஞ்சு 50 ரூபா. இன்னும் இது சீசன் வந்து வரது இன்னும் நமக்கு சீப்பாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் விலையேறும் போது நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது. எது சீசன் ஃப்ரூட் இருக்கோ கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ணும். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஒன்றுமே நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிச்சது சப்பாட்டா பழமும் சிக்கு சொல்லுவாங்க. சப்போட்டா பழம் வாழைப்பழம் தான். இதெல்லாம் சாப்பிட்டா பல்லு கூசும். அதனால சாப்பிட மாட்டேன். இவர் போன உடனே பசிக்குன்னு அழுவார். பார்த்தீங்கன்னா இவரை கொடுத்து ஆஃப் பண்ணுறக்காக ஃப்ரூட்ஸ்லாம். பின்ன இந்த கேரட் 1/2 கிலோ 20 ரூபாய். இது கூட்டு பண்ணுறதுக்கும் இல்லை பொரியல் பண்ணுறதுக்குள்ள எங்கள் வீட்டில் நல்ல பொருள் யாருக்கும் சாப்பிட பிடிக்காது. எங்கள் விஸ்கிக்கு வந்து டாக்டர் டெய்லி 2 கேரட் கொடுக்க சொல்லியிருக்கோம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விஸ்கிக்காக 1/2 கிலோ கேரட்டு 20 ரூபா. மும்பையில் எப்போ குளிர்காலம் ஆகுதோ இந்த இழந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, காய் இது வந்து கூறு கணக்கில் கொடுத்துருந்தாங்க. இது கிலோ கணக்கில் கிடையாது. மூட்டையாக கட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு கூறு 20 ரூபா. குறைஞ்சதுக்கு ஒரு 1.5 2 கிலோ இருக்கும். நமக்கு லாபம் பார்த்தீங்களா. இது வந்து டேஸ்ட் பெருசாக இருக்காது. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேசாக துவக்கிற மாதிரி லேசாக இனிப்பாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். சரிங்களா. இது 20 ரூபா. என்ன இழந்த பழம். மும்பையில் வந்து இதை வந்து போர் சொல்லுவாங்க. இது வந்து சின்னது ஃப்ரெண்ட்ஸ். இதோடு இவ்வளோ பெருசெல்லாம் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெருசாக ஆகுதோ ரெட் கலர் ஆகுதோ அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இது வந்து இனிப்பு இருக்காது. லேசாக துவக்கிற மாதிரி லேசாக புளிப்பு அப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அது மும்பைக்காரங்களுக்கு தெரியும். இது பேர் போர். அடுத்து இது பையில் அப்படி கட்டி வச்சுருந்தாங்க. கொய்யாப்பழம் பெருசாக இருக்குது. குறைஞ்சதுக்கு 2-2.5 கிலோ இருக்கும். ஒரு பை 50 ரூபா. இந்த ஒரு பை 50 ரூபா கொடுத்தாங்க. நான் உனக்கு 50 ரூபா கொடுத்தா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தாடா. வீட்டில் என் பிள்ளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும், என் மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒன்று இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இது 50 ரூபா. இப்போ இது அவ்வளோதான். நம்ம பர்ச்சேஸ் வீட முடிஞ்சு போச்சு. நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஃப்ரூட்ஸ் கிடச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம தலைவர் இப்படி உட்காந்துருக்க பாருங்க. வயிற்றை மிளத்திக்கிட்டு யாரையும் ஒரு ஆய் சொல்ல மாட்டார், யாரையும் ஒரு பாய் சொல்ல மாட்டார். அது ஒரு அனிமாரு. சரிங்களா. அனுமாரு ஸ்வீட் அனிமாரு. சட்டா பை சி யூ பாய் குட் நைட். நாங்கள் பரப்பட்டாச்சு வீட்டுக்கு போவோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க.